அல்லு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து புஷ்பா 2 படத்தோட கிளைமாக்ஸ் ஷூட்டிங்கில இருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாவே இந்த படத்துக்கான ஃபுல் ஷெட்யூலும் முடிக்காம ஒரு டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அவரோட நெக்ஸ்ட் படத்துலேருந்து ஒரு சின்ன அப்டேட் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அதாவது மைக்கேல் ஜாக்சனோட பயோபிக்கை வந்து நம்ம அல்லு அர்ஜுன் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. மைக்கேல் ஜாக்சனா இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா, அனிமல் படத்தோட டேரக்டர் சந்தீப் ரெட்டி தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இப்போ சொல்கிறாங்க. இப்போ அல்லு அர்ஜுனை பொறுத்தவரைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அட்லியோட ப்ராஜெக்ட்டில் தான் ஜாயின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே அட்லி அண்ட் சந்தீப் ரெட்டியோட ப்ராஜெக்ட்டுக்கான அஃபிஷியல் அப்டேட்டு ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் துல்கர் சல்மான் நடிக்கிற லக்கி பாஸ்கர் படத்தோட ட்ரீசர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11 ரிலீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஆக்டர் துல்கர் சல்மான், மீனாட்சி சௌந்தரி இவங்க 2 பேரும் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா வெங்கி அதுருடி. இவர் பார்த்தீங்கன்னா வாத்தி படத்தோட டேரக்டர். இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷூட்டிங் இப்போ போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே ஃபுல் ஷெட்யூல் முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் நடிக்கிற அமரன் படத்தோட ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12 அப்படி இல்லைனா May 9 இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா 70% இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை முடிச்சுட்டாங்க. பேலன்ஸ் 30% தான் ஷூட்டிங் தான் பெண்டிங் இருக்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா May மந்த்துக்குள்ளே இந்த படத்துக்கான ஃபுல் ஷெட்யூல் முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ். இந்த படத்தில் ஆக்டர் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி 2 பேரும் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ஸ்டோரியை இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் நம்ம ராஜ்குமார் பெரியசாமி இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் தனுஷ் லீடிங் ரோலில் ப்ளே பண்ணுற ராயன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ், கிருஷ்ணா விஜயன், காளிதாஸ், ஜெயம்ராமன், எஸ்.ஏ. சூர்யா, சந்தீப் கிஷன் சொல்லிட்டு இவங்க எல்லாம் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.